ஒரு காலத்தில் லியா என்ற சிறுமி இருந்தாள். அவளது அம்மா வேலைக்காக தூரமாக போயிருந்தார். அதனால லியா மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் தினமும் ஜன்னல் அருகே அமர்ந்து அம்மாவை நினைத்து வாடிக்கொண்டாள். அவளோடு இருப்பவர் அவளது சிறந்த நண்பன் ஆரன். ஆரன் எப்போதும் அவளுக்கு சிரிப்பு கொடுக்க முயற்சிப்பான். ஒரு நாள் மாலை மழை பெய்தபோது லியா தன் பழைய பெட்டியை திறந்தாள். அங்கே ஒரு பழைய மாய பெயிண்ட் பிரஷ் இருந்தது. அது பொன்னாக ஜொலித்தது. ஆரன் சொன்னா, லியா, இத பயன்படுத்தி ஏதாவது வரைந்து பாரு. இது மாய பிரஷ் போல இருக்கிறது. லியா ஒரு சிறிய மலர் வரைந்தாள். அப்பொழுது அதற்கு உயிர் வந்து அது அவளின் அறையில் பூத்தது. அட்டு பறவை மரம், ஒரு நாய் வரைந்தாள். எல்லாம் உயிர் பெற்று வெளியே வந்தது. லியா மிகவும் மகிழ்ந்தாள். அப்பொழுது ஒரு மாய தேவதை தோன்றினாள். அவள் சொன்னாள், இந்த பிரஷ் நல்ல மனம் கொண்டவரின் கைவில் மட்டுமே மாயம் செய்யும். பேராசை அல்லது கோபத்தால் வரைந்தால் அது வேலை செய்யாது. அதன் பிறகு லியா ஆரன் உடன் சேர்ந்து அந்த மாய பிரஷை அனைவருக்கும் உதவுவதற்கு பயன்படுத்தினாள்.